வன்முறையில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட காங்கிரஸ் தொண்டர்களை விடுவிக்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EV.K.S. இளங்கோவன் வலியுறுத்தியிருக்கிறார். அது தொடர்பாக செய்தியாளர் VM சுப்பையாவிடம் EV.K.S. இளங்கோவன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். இன்றைய செய்தியாளர் சந்திப்புடைய முக்கியத்துவம் நீங்க விளக்கம் என்ன கொடுத்திருந்தீங்க? இல்லை, இன்னைக்கு செய்தியாளர்களுடைய முக்கியத்துவம் என்று சொன்னால் அநியாயமாக எந்தவித தவறும் செய்யாத காங்கிரஸ்காரர்களை நாளைந்து மாவட்டங்களில் சிறையிலே அடைத்திருக்கின்றார்கள். அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த பத்திரிகையாளர்களுடைய மூலமாக அந்த வேண்டுகோளை வைத்தேன். ஏனென்றால் முழுக்க எல்லா இடங்களிலும் இந்த மாதிரி இதை எரித்தவர்கள், கொடுபாவியை எரித்தவர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள். அவர்களில் யாரையுமே கைது செய்யவில்லை. மாறாக ஒன்றுமே செய்யாத காங்கிரஸ்க்கு இன்னொன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நேற்று என்னுடைய வீட்டிற்கு பாதுகாப்புக்காக வந்து நின்ற தோன்றர்கள் வெளியே கூட செல்லவில்லை. அவர்களில் பொன்பாண்டியன் உட்பட, ராஜசேகரன் உட்பட, விவேகானந்தன் உட்பட ஒரு 11 பேரை கைது செய்திருக்கின்றார்கள். இதேபோல் பல மாவட்டங்களில் இதை செய்திருக்கின்றார்கள். ஆகவே தான் நான் ஒன்றுமே செய்யாத காங்கிரஸ்காரர்கள் ஏன் கைது செய்கின்றீர்கள், கொடும்பாவி எரித்த அதிமுகவை ஏன் கைது செய்யவில்லை என்று கேட்டேன். உங்க மேல ஏற்கனவே சில அவதூறு வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இப்ப புதிய நேற்று ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இது எப்படி எதிர்கொள்ள போறீங்க? நான் வழக்கு மன்றத்தை சந்திப்பேன். என்ன வழக்கு போடுகின்றார்களே ஒழிய வழக்கை நடத்துவதற்கு வருவதில்லை. எப்போதும் பார்த்தீங்கன்னா வக்கீலை வைத்து வாய்தா இந்த வழக்கிற்காவது அவர்களும் ஒழுங்காக நான் கண்டிப்பாக வருவதற்கு தயாராக இருக்கின்றேன். அவர்களும் ஆஜராகி இந்த வழக்கை நடத்த வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு அதிமுகவுக்கும் காங்கிரஸ் கமிட்டி ஒரு மோதலான போக்கு தொடர்ந்து இடிச்சுட்டு வருது. எல்லா பக்கமும் அலுவலகங்கள் மோதல்கள். அதாவது இந்த ரகளையில் ஈடுபடுபவர்கள் உண்மையான எம்ஜிஆருடைய தொண்டர்கள் அல்ல. இந்த ரகளையில் ஈடுபடுபவர்கள் யார் என்று சொன்னால், எப்படியாவது ஜெயலலிதாவுடைய கவனத்தை கவர்ந்து வர தேர்தலில் MLA பதவி வாங்க வேண்டும், இல்லாட்டி முனிசிபல் சேர்மன் பதவி வாங்க வேண்டும். இதற்காக செய்கின்ற கும்பல் தானே ஒழிய இது உண்மையான எம்ஜிஆருடைய தொண்டர்கள் அல்ல.